9ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 44. இந்த 44 இந்த பிசியில் பாருங்கள் 99 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் இந்த 7க்கு இங்கே 2 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து பாருங்கள் இந்த 87என்ற நம்பரு இந்த இடத்துல 37 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ 37 அதாவது ஃபஸ்ட்டு 2 நம்பருமே ஆப்போசிட் ஆயிடுச்சு. 44க்கு 2 நம்பர் ஆப்போசிட் ஆயிடுச்சு. அப்புறம் பாருங்கள் இந்த 87க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகிட்டு 37 அப்படின்னு வருது. 37. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே 5ன்ற நம்பர் இருக்குது. ஆனால் அதுக்கு பதிலாக அது கீழே பாருங்கள் 1ன்ற நம்பரு இங்கே இறங்குது. ஓகேங்களா? 1ன்ற நம்பர் வருது. அடுத்து பாருங்கள் இந்த 34ன்ற நம்பருக்கு இங்கே 39ன்ற நம்பர் வரும் அப்படி எதிர்பார்த்தோம். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு கெஸ்ஸிங் சொல்லலை. இது 3வது தடவை போகுமா அப்படின்னு பார்த்தேன். பார்த்திங்கன்னா இது கரெக்டாக வந்து 87க்கு 37, 34க்கு 84ன்னு கரெக்டாக இறங்கிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு அடுத்து இது எப்படி போகும் அப்படின்னா இங்கே பாருங்கள் அந்த 44 இங்கே 99ன்னு ஆச்சு. 44 99ன்னு ஆச்சு. அப்போ இந்த 45 இங்கே 90 அப்படின்னு அடிக்கணும். 2 நம்பர் ஆப்போசிட் ஆகணும். ஏன்னா முதல்லமே இங்கே 2 நம்பர் ஆப்போசிட் ஆச்சு. இப்போ 2 நாள் வந்து பி போர்டு மட்டும் ஆப்போசிட் ஆச்சு. ஓகேங்களா? அடுத்து ஒருவேளை பி போர்டு மட்டுமே ஆப்போசிட்டே ஆகிட்டு வருதுன்னு வைங்களேன். 4, 8, 3, 4ன்னு இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த 4ன்ற நம்பருக்கு இங்கே 9 வந்திருக்கு. அப்புறம் இந்த 8ன்ற நம்பருக்கு இங்கே 3 வந்திருக்கு. அப்புறம் 3ன்ற நம்பருக்கு 8 வந்திருக்கு. ஸோ அப்போ 4ன்ற நம்பருக்கு 9ன்ற நம்பரை பி போர்டு செட் பண்ணுவோம். 9ன்ற நம்பரை பி போர்டு செட் பண்ணி சி போர்டில் நமக்கு இந்த 4க்கு இந்த 4ன்ற நம்பருக்கு நம்ம என்ன வந்துச்சு, 4ன்ற நம்பருக்கு 9ன்ற நம்பர் வந்துச்சு. அப்புறம் 7க்கு 7 வந்திருக்கு. 4க்குமே 4ன்ற நம்பருமே வந்திருக்கு. அப்போ நம்ம இந்த சி போர்டில் 50ன்ற நம்பர் வச்சுருவோம். அப்போ சி போர்டு 50ன்னு வச்சா நமக்கு ஒன்று டைரெக்டாக 45ன்னு அடிக்கணும், இல்லை 90ன்னு அடிக்கணும், அப்படி இல்லைன்னா 95 அப்படின்னு அடிக்கணும். ஓகேங்களா? அப்போ நம்ம 4 நம்பர் வைப்போம். 40, 45, 90, 95 அப்படின்னு பிசியில் செட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ ஏ போர்டு என்ன செட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள் ஏ போர்டில் ஃபஸ்ட்டு 70, 64 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த கிராஸில் நம்ம அந்த 70, 64 ஏ போர்டில் வைக்கலாம். 70, 64ன்னு அப்படின்னா பாருங்கள் 72, 60 அது கீழே பாருங்கள் 70, 62. ஸோ அதனுடைய நம்பரை வச்சோம்னா இங்கே 70, 62ன்னு வருது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 290 இந்த 45 245, 290 அந்த மாதிரியே செட் பண்ணுவோம். ஆனால் இப்போ இங்கே பாருங்கள் இந்த 982 ஒரு நாள் விட்டு 374, ஒரு நாள் விட்டு 478, மறுபடியும் 092, அதுக்கப்புறம் திரும்ப வந்து 299. இங்கே வந்து நடுவில் வந்து ஒரு நாள் லீவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அது இப்போ அதுலேருந்தே பாருங்களேன் திரும்பவும் அந்த 484ன்னு வந்துச்சு. அப்போ திரும்ப 9 நாள் கேமில் போகிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த 70, 64 இல்லை 62 அப்படின்னு வைப்போம். அப்போ ஏ போர்டில் 2ன்ற நம்பர் வச்சு பிசியில் 40, 45, 90, 95 2 நம்பர் 4 நம்பர். ஓகேங்களா? அந்த மாதிரி செட் பண்ணிப்போம். இப்போ போர்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த 981 அப்படின்ற நம்பர் எதுக்கு ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் 189 சி போர்டு போகலாம். ஒருவேளை 189ன்னு சி போர்டு வந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த நம்பர் பாருங்கள் இந்த 0214ன்ற நம்பர் பாருங்கள் நமக்கு இங்கே பாருங்கள் 40, 21ன்னு இருக்குது. ஸோ இந்த 4 நம்பர் மேட்ச் ஆகிடுச்சு. அப்போ இந்த 024 அப்படின்னா மீதியில் இந்த 1ன்ற நம்பர் இங்கே பேலன்ஸ் நிற்கிது. ஓகேங்களா? புரியுதா பாருங்கள். இந்த 0214 இங்கே 40, 21. அப்போ நமக்கு இந்த 0241ன்ற நம்பரு இங்கே ஒரு வேளை B1 அப்படின்னு வந்துச்சுன்னா அப்போ சி என்ன வருது நமக்கு கணக்குப்படி இந்த 189ன்னு வருது. ஸோ 19 அப்படின்னு வருது. அப்போ இந்த 7, 8 அப்படின்ற நம்பருக்கு அடுத்த நம்பர் 6ன்னு இறங்கணும். எப்படின்னா இங்கே பாருங்கள் 7, 8, 6ன்ற நம்பர் தான் செட்டு. 5ன்ற நம்பர் நிறையா வரும். இந்த 7, 8க்கு 5ன்ற நம்பர் நிறையா வரும். இங்கே பாருங்கள் 7, 8, 5. ஆனால் மேக்ஸிமம் வந்து இந்த 7, 8ன்னு வந்தாலே நமக்கு 6ன்ற நம்பர் ஞாபகத்துக்கு வந்துடணும். எப்படின்னா இந்த மாதம் கூட இறங்கிறதுக்கு தான் சான்ஸ். இங்கே பாருங்கள் 5, 7, 8, 6. ஸோ 5, 7, 8, 6 அப்படின்ற நம்பரு இங்கேருந்து பாருங்கள் மேலேருந்து கீழே 5, 7, 8, 6.
ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்துல 5 இல்லை 7 5 இல்லை 6ன்ற நம்பர் தான் ஏ போர்டு இந்த மெத்தடில் பார்க்கும்போது. அப்படி பார்த்திங்கன்னா நமக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னா 1 619ன்னு வரணும். அப்படி இல்லைன்னா 519 அப்படின்னு வரணும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா இந்த இந்த நம்பரை நம்ம எடுத்தோம்ல அதில் பாருங்கள் நமக்கு என்ன வருதுன்னா 240 அப்படின்னு வருது. அப்புறம் 245 வருது. அப்போ இதையே வந்து நம்ம 290 295 அப்படின்லாம் வருது. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தடு மேட்ச் ஆகுதோ அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள். அடுத்து ஒரு மெத்தட் பார்ப்போம். இதில் பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த 78க்கு பாருங்கள் 3 நாள் விட்டு 37, அதாவது அதனுடைய ஃபுல் ஆப்போசிட். இப்போ அது கீழே ஒரு நாள் விட்டு பாருங்களேன் 92. இப்போ 3 நாள் விட்டு அதனுடைய ஃபுல் ஆப்போசிட் இங்கே இறங்கணும். எப்படின்னா நம்ம நல்லா கவனிங்க. இந்த 8ன்ற நம்பருக்கு இங்கே 3, இந்த 7க்கு அப்படியே இங்கே 7ன்னு இறங்கிச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ 2 நாள் விட்டு இந்த 2ன்ற நம்பருக்கு 2 இங்கே வச்சுருங்க. இந்த 9 நம்பர் இங்கே வச்சுருங்க. இல்லை 2ன்ற நம்பருக்கு 7. ஓகேங்களா? கரெக்டாக பார்த்துக்கலாம். இன்னொரு தடவை இங்கே பாருங்கள். இந்த 7ன்ற நம்பருக்கு இந்த 7ன்னு வரும்போது அப்போ 9ன்ற நம்பருக்கு இங்கே 9 இறங்கிச்சு. அப்போ இந்த 8ன்ற நம்பருக்கு 3ன்னு வரும்போது இந்த 2ன்ற நம்பருக்கு 7ன்னு வரணும். ஓகேங்களா? 7. அப்போ 79 பிசி. ஓகேங்களா? 79 பிசின்னு வரும்போது பிசி 79 அப்படின்ற நம்பர் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா இல்லை அப்படி தான் வரணும். ஓகேங்களா? ஏன்னா 2வது சான்ஸு அப்படி தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 7க்கு 2. அப்போ இந்த 8க்கு 3, இந்த 7க்கு 7. அப்போ 2க்கு 7, 9க்கு 9. ஸோ 79 தான். எப்படி பார்த்தாலுமே 79 தான். அப்போ 79 வந்துச்சுன்னா ஏ போர்டு என்ன வரும் அப்படின்னா இந்த நம்பர் தான் மேக்ஸிமம் வரணும். இந்த 70 64 இல்லை 72 60ன்ற நம்பரில் தான் ஏ போர்டு அமையணும். அப்படி இல்லைன்னா இந்த 7 8 5ன்ற நம்பரு இறங்கணும். எப்படின்னா இந்த மாதத்துலேருந்தே எடுத்துப்போம். இங்கே பாருங்கள் 5 7 8 7 8 5 அப்படின்ற நம்பர். ஸோ எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி எழுதி பார்த்துப்போம். மொத்த நம்பருமே இங்கே நம்ம எழுதிட்டோம். இதாவது பிசி 79 ஒரு நம்பர். இதை தனித்தனியாக சொல்லிவிடுவோம். பிசி 79 ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பிசி 90ன்ற நம்பர் எடுத்திருக்கோம். 90 95ன்னு சொல்லிட்டு அதனுடைய ஆப்போசிட் தான் 40 45. ஓகேங்களா? அடுத்து வந்து பிசி 19 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஆக மொத்தத்தில் பிசின்ற நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வரும் அப்படின்னா 79 19, இந்த 40 45 90 95 மொத்தம் 6 நம்பர் தான் பிசி. ஓகேங்களா? இந்த 6 நம்பர் பிசி ட்ரை பண்ணுங்கள். ஏ போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வருது அப்படின்னா இந்த 4 2 5 3 நம்பர் தான். அதுக்கப்புறம் 6ன்ற நம்பர் எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுருக்கோம். 4 நம்பர் தான் ஏ போர்டில் வந்து 4 நம்பர் தான் செட் பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் நமக்கு இத்தனை நம்பர் வந்து போச்சு. பாருங்கள், உங்களுக்கு ஏபிபிசி தனியாக மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுறதா இருந்தால் இந்த 5 நம்பர் இது ஒன்று 6 நம்பர் போதும். போர்டு ப்ளே பண்ணுறதா இருந்தால் இந்த 4 2 5 6 இந்த 4 நம்பர் போதும். ஸோ இந்த மாதிரி பிரித்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதே மாதிரி ஆல் போர்டில் 0 1 ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக சீக்கிரமாக வரும்னு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம்.